பிரியமானவர்களே, ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே மற்றொரு நல்ல காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலேயும் கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவதாக. அன்பானவர்களே, ஆண்டுடைய பெரிதான கிருபையினாலே இந்த வருஷத்தினுடைய முதல் 10 மாதங்களை நாம் கிருபையாய் கடந்து வர கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். இந்த 11ஆம் மாசத்திலே நாம் பிரவேசித்திருக்கிறோம். இதுவரைக்கும் உதவின தேவன் இனிமேலும் நமக்கு உதவி செய்வாராக. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு மாதம் துவங்கும் பொழுதும் இந்த மாதத்தில் கர்த்தர் எனக்கு என் வாழ்க்கையில் என்ன கிரியை செய்ய போகிறார் என்கிறதான எதிர்பார்ப்பு நம் ஒவ்வொருவருக்குமே இருக்கும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அந்த எதிர்பார்ப்புக்கு ஏற்றாற் போல கர்த்தர் நமக்கு ஒரு வார்த்தையை அவர் கொடுக்க விரும்புகிறார். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னோட கூட இருப்பேன், நான் உன்னோட கூட இருப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பான பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே இந்த 11ஆம் மாதத்தினுடைய முதல் நாளிலே கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் பிள்ளைகளே, நான் இந்த மாதத்திலே உங்களோடு கூட இருப்பேன், இந்த நாள் முதல் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த வார்த்தையை கிதியோன் என்கிறதான ஒரு நியாயாதிபதியோடு கூட ஆண்டவர் பேசுகிறார். ராஜாக்களுக்கு முன்பதாக நியாயாதிபதிகள் இஸ்ரவேல் நாட்டை ஆண்டார்கள். யோசுவாவின் காலத்தில் அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதான கானான் தேசத்துக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் வருகிறார்கள். ஒரு தேசம் உண்டாகிறது. ஆனால் ராஜாக்கள் இல்லை, நியாயாதிபதிகள் அவர்களை ஆண்டார்கள். கிட்டத்தட்ட 400 வருஷம் நியாயாதிபதிகள் இஸ்ரவேல் தேசத்தை ஆண்டார்கள் சொல்லி சரித்திரம் சொல்லுகிறது. அப்போ இந்த கிதியோன் என்கிற ஒரு மனுஷன், இவர் ஒரு நியாயாதிபதியாக இருக்கிறார். அந்த தேசத்தை நியாயம் விசாரிக்கக்கூடியதான பொறுப்பு இடத்தில் இருக்குது. இப்போ என்ன நடக்குது என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, கிதியோன் என்று சொன்னால் போர் வீரன், யுத்தம் செய்கிறவன் சொல்லி அர்த்தம். இப்போ ஆனால் இந்த பேருக்கும் இவருக்கும் சம்மந்தமே கிடையாது. ஏன்னு சொன்னால் இவர் பயந்த சுபாவம் உள்ளவர், பயங்கரமான ஒரு பயந்தாங்குழியவர். ஆனால் ஆண்டவர் அவரை பார்த்து என்ன சொல்லுகிறான்னு சொன்னால், பராக்கிரமசாலியே, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இவர் ஆண்டவரை பார்த்து கேட்க, ஆண்டவரே, உண்மையாகவே ஆண்டவர் எங்களோடு கூட இருந்தால் எங்களை ஏன் அந்நியர்களுக்கு ஒப்பு கொடுக்கணும், எங்களுக்கு இப்படியெல்லாம் நடக்குதே என்று சொல்லி அவர் புலம்பும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு நீ எதிரிடத்தில் போ, நான் உன்னை கொண்டு காரியத்தை செய்வேன். ஆண்டவர் அப்பொழுதுதான் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருப்பேன், ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய். ஆண்டவர் இந்த காலை வேளையிலே, இந்த நவம்பர் மாதம் 1ஆம் தேதியிலே கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, நான் உன்னோடு கூட இருப்பேன், நீ ஒரே மனுஷனை முறியடிப்பது போல உன் வாழ்க்கையிலே கிரியை செய்கிறதான சத்துருவை நீ முறியடிக்க போகிறாய். இந்த மீதியானியர்கள் என்ன செய்தார்கள்? இந்த மீதியானியர்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டா, இவர்கள் ராத்திரி நேரத்தில் வந்து இஸ்ரவேல் தேசத்தை இவர்கள் அப்பொழுது பல ஜாதியார் இஸ்ரவேல் தேசத்தின் மீது ஆளுகை செய்து கொண்டிருந்தார்கள். அப்போ இவர்கள் என்ன செய்வார்கள்? திடீரென்று நல்ல பயிரிட்டு அது விளைஞ்சி அது நல்ல அறுவடைக்கு தயாராக இருக்கிற நேரத்தில் இவர்கள் வந்து அந்த விளைச்சல் எல்லாவற்றையும் அவர்கள் அறுத்து கொண்டு போவார்கள். தானியங்கள் களஞ்சியத்தில் இருந்தாலும் கூட அவைகளையும் கொள்ளடித்து கொண்டு போவார்கள். இவர்களுடைய பிரயாசத்தை பிடுங்கிக் கொள்ளுகிற சத்துருக்கள் இவர்கள் பிரயாசத்தை திருடுகிற சத்துருக்கள், பாழாக்குகிற, இவர்களுடைய கஷ்டத்தை ஆசீர்வாதங்களை பாழாக்குகிற சத்துரு இது இந்த மீதியானியர். அன்பான பிள்ளைகளே, அப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள இருந்த ஒரு ஆதங்கம் என்னன்னு சொன்னால், எங்கள் ஆசீர்வாதத்தை திருடுகிற, எங்கள் ஆசீர்வாதத்தை பாழாக்குகிறதான இந்த சத்துருவின் கையிலிருந்து யார் எங்களை விடுதலையாக்குவார் என்றதான ஒரு எதிர்பார்ப்பு, ஆதங்கம் ஒட்டுமொத்த இஸ்ரவேல் தேசத்திற்கும் இருந்தது. அதே ஆதங்கம் கிதியோனுக்கும் கூட இருந்தது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை கூட அப்படிதான் இருக்குது. நம்முடைய ஆசீர்வாதம் கஷ்டப்பட்டு நாம் எல்லாவற்றையும் செய்வோம். இனி முடிஞ்சிருச்சு, இனி ஆசீர்வாதங்கள் கைக்கு வந்துடும், எல்லா வேலை முடிஞ்சிருச்சு, இனி நான் ஆசீர்வதிக்கப்பட்டுருவேன், நான் எதிர்பார்த்த காரியம் நடந்துவிடும் என்று சொல்லி நாம் நினைக்கும் பொழுது எங்கிருந்தோ ஒரு சத்துரு வருகிறான், எல்லாவற்றையும் பாழாக்கி விடுகிறான். எங்கிருந்தோ ஒரு சத்துரு வருகிறான், நம்முடைய ஆசீர்வாதத்தை திருடி கொண்டு போகிறான். எங்கிருந்தோ வருகிறான் ஒரு சத்துரு, ஒரு மனுஷ சம்பந்தமே இல்லாமல் வந்து எல்லாவற்றையும் அவன் பறித்து கொண்டு போகிறான். இதுதான் உங்கள் வாழ்க்கையில தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. எல்லாவற்றையும் நான் தான் செய்வேன் பிரதர், பாஸ்டர், எல்லாவற்றையும் நான் தான் செய்வேன், இனி முடிஞ்சிருச்சு, இனி அடுத்த வாரம் எல்லாம் முடிஞ்சிடும்னு சொல்லி நினைக்கிற நேரத்தில்
கை கெட்டினது வாய் கெட்டவில்லை என்பது போல யாரோ ஒருவர் வருகிறார்கள், எல்லாவற்றையும் பறித்து கொண்டு அல்லது எல்லாவற்றையும் பாழாக்கி போட்டு எல்லாவற்றையும் நாசமாக்கிட்டு போயிடறாங்க. என்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு முறையும் இதுதான் நடக்கிறது. என் பிரயாசங்கள் பறித்து கொள்ளப்படுகிறது, என் பிரயாசங்கள் திருடி கொள்ளப்படுகிறது, என் பிரயாசங்கள் பாழாக்கப்படுகிறது. என்னுடைய வாழ்க்கை ஏமாற்றத்திலையும் தோல்வியிலையும் அது நீண்டு கொண்டு போகிறது சொல்லிக் கொண்டிருக்கிறது. என்னுடைய பிள்ளையே, இந்த 1ஆம் தேதியிலே கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருப்பேன் மகனே, மகளே, நான் உன்னோடு கூட இருப்பேன். உன் சத்துருவை நீ ஒரே பலத்த சத்துருக்கள், உங்கள் சத்துருக்கள் ஒருத்தராக இருக்கலாம் அல்லது அதுக்கு மேற்பட்டவர்களாக இருக்க, கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருப்பேன். நீ ஒரே மனுஷனை முறியடிப்பது போல உன் சத்துருவை, உன் உழைப்பை திருடுகிற, உன்னுடைய ஆசீர்வாதத்தை பாழாக்குகிற, உன் ஆசீர்வாதத்தை பறித்து கொள்ளுகிற சத்துருவை உன்னை கொண்டே அதை நான் முறியடிப்பேன். நீயே முறியடிக்க போகிறாய். காரணம் என்ன? நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இதுவரைக்கும் உங்கள் ஆசீர்வாதங்கள் பறித்து கொள்ளப்பட்டதா, திருடி கொள்ளப்பட்டதா, பாழாக்கப்பட்டதா? கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருப்பேன். இந்த மாதத்தில் உங்கள் சத்துருவை கர்த்தர் அடித்து போட போகிறார். உங்கள் பிரயாசங்கள் இனிமேல் பறித்து கொள்ளப்படுவதில்லை, உங்கள் பிரயாசங்கள் இனிமேல் பாழாக்கப்படுவதில்லை, உங்கள் ஆசீர்வாதங்கள் இனிமேல் திருடப்படுவதில்லை. உங்கள் ஆசீர்வாதத்தை பிரயாசப்பட்ட உங்களுக்கே கர்த்தர் கொடுத்து நீங்கள் துன்பத்தை கண்ட நாட்களுக்கு சரியாய் கர்த்தர் உங்களை மகிழ்ச்சியாக்க போகிறார். ஜெபிப்போமா? பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இம்மட்டுமாக ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்டு உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்ன உம்முடைய வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, நீர் கிதியோனை பார்த்து நீங்கள் சொன்னீங்க, ஆண்டவர், நான் உன்னோடு கூட இருப்பேன், உன் சத்துருக்களை உன்னை கொண்டே நான் அழிப்பேன், உன் விளைச்சலை பாழாக்குகிற, உன் ஆசீர்வாதத்தை பறித்து கொள்ளுகிற, திருடுகிற சத்துருவை நான் உன்னை கொண்டு அழிக்கப் போகிறேன்னு சொல்லி சொன்ன கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவர். அதே போல எங்கள் அருமையான சகோதர சகோதரியுடைய வாழ்க்கையிலே தகப்பனே, ஆண்டவரே, ஒரு வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்கள் திருடுகிற, பாழாக்குகிற, பறித்து கொள்ளுகிற எல்லா சத்துருக்களையும் ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளுக்கு துணையாக இருந்து நீர் அழித்து போட போகிற உங்களுடைய கிருபைக்காய் நன்றி சொல்லுகிறோம். இந்த மாதம் முழுவதுமாய் உங்களுடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியத்திலையும் உங்களுடைய கரம் கூட இருந்து ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிக்கட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.